உங்க பையன் எந்த மாதிரி படத்துல நடிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை? இந்த மாதிரி படம் நடிச்சா போதும் எனக்கு வந்து என் பையன் நடிக்கிற படத்திலே வந்து விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை படம், அந்த மாதிரி ஒரு படம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். சாவுக்கு வாசித்தவங்க வாசித்து முடிச்சுட்டு அந்த சாவுக்கு வந்துட்டு போகிறவங்கள்ட்ட இப்படி அடித்து அவங்க கொடுக்குற காசை வாங்கி அந்த மாதிரி காட்சியெலாம் நம்ம பார்ப்போம். இது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். பறை இசையினுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகன். ரொம்ப மகிழ்ச்சியாக பரவாயில்ல, நான் நம்மளை கேட்காம செஞ்ச ஒரு செயலை கூட நல்ல செயலாக செஞ்சுருக்கானுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மூணாவது ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி ஒரு சிந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது நானே என் மகன்கிட்ட இதை பார்க்கல. இந்த துணிச்சலை நான் அப்ரிஷியேட் பண்ணல, அதை வந்து இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ண பிறகு தான் எனக்கே இதை. சார், அவரை விட உங்களுக்கு அதிக கனெக்ட் நினைக்கிறேன் தேவா சாரோட. ஏன்னா உங்களுடைய பட்டிமன்றங்கள்ல அவருடைய பாட்டு இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. நான் அவருடைய மிகப்பெரிய தீவிர ரசிகன். நான் அவருடைய பாடல்களை நிறைய பட்டிமன்றத்தில் பயன்படுத்தியிருக்கேன். அதை அவர்கிட்ட சொல்லிடுவேன், இந்த பாட்டை நான் இன்னைக்கு பாடினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். விதவிதம்மா சோப்பு சேப்பு கண்ணாடி, அடுத்து நான் அதை பாட போகிறேன், இப்போயே பாடிட்டே அப்படின்னாரு. படம் நல்லா மக்களால் பேசப்பட்ட பிறகு லியோனியோட பையன் இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது என்னன்னு பார்க்கணும், அதை பார்க்கணுமே அப்படின்னு அவரா நினைச்சு வந்து பார்ப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம் அவர் அப்படியேப்பட்ட ஒரு ரசிகர் தான். வரலாறாக இருக்கிற எங்களை வந்து நீங்கள் வந்து அழிக்க நினைக்காதீங்கன்ற எல்லாமே வந்து நம்ம பர்பஸாக வச்சது தான். நான் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், திருப்பி நீங்கள் அடிக்கடிக்கு தான் நான் உங்களை பேசணுன்ற ஆசை எனக்கு வருதுன்னுலாம் பேசியிருப்போம். இந்த படம் வந்தப்போ கதை சொன்னாங்க, நான் பவுன் படித்து எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. நான் நடித்தால் பறை இசை கலைஞனாக தான் நடிப்புன்னு இந்த படம் நான் பண்ண கிடையாது. உங்க பையன் எந்த மாதிரி படத்துல நடிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை? இந்த மாதிரி படம் நடிச்சா போதும் எனக்கு வந்து என் பையன் நடிக்கிற படத்திலே வந்து விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை படம், அந்த மாதிரி ஒரு படம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பறை என்பது பெரும் அதிர்வுகளை தந்து பேரிசையை எழுப்பக்கூடியதாக பார்க்கிறோம் நாம். அந்த வகையில் அந்த பறைக்கு மகுடம் சுடுகிற வகையில் மாண்புமிகு பறை என்று ஒரு படக்குழு வந்து பெயர் சூட்டியிருக்கிறாங்க தங்களுடைய படத்துக்கு. அந்த படத்தை ஒட்டிய ஒரு நேர்காணலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமா இந்த படம்ங்கிறது வந்துட்டு எப்படி வந்து அந்த பறை வந்து அதிர்வை ஏற்படுத்துதோ அதே போல் இந்த படம் வந்து சமூகத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதற்காக நம்மிடையே இணைந்திருப்பவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களும், அந்த படத்தினுடைய கதாநாயகன் திரு லியோ சிவகுமார் அவர்களும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த பெயருக்காகவே எனக்கு கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ வந்துட்டு ஒரு ரொம்ப மனமுவந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட தான் சார் முதல் கேள்வி. ஏன்னா நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு அரசியல் களத்தில் இருக்கிறீங்க, ஒரு திராவிட இயக்க சிந்தனையில் அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இப்படியான ஒரு பெயர் கொண்ட படத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மகன் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோன்றுச்சு? அதான் இந்த படத்தில் நடிக்க போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்கவே இல்லை. ஓகே, அவர் நடிச்சுட்டு போய் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் நடிக்க போகிறேன்னு சொன்னார். ஏன் என்கிட்ட முதலே சொல்லியிருந்தாக்க நான் இன்னும் நிறைய டிப்ஸு கொடுத்துருப்பேனே. இந்த படத்தோட டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கேரக்டரில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை தான் அப்படின்னு சொன்னேன். காரணம், நான் வந்து பறை இசையினுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகன். நான் காரணம், எங்கள் திண்டுக்கல்லில் வந்து சக்தி போர் பறை அப்படிங்கிற ஒரு கலைக்குழு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களால் வாசிக்கப்பட்ட ஒரு தப்பாட்ட குழு வந்து முதல்ல உருவானது திண்டுக்கல்லில் தான். அதுக்காக அவங்க வந்து நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லா உலக நாடுகளுக்கும் போயிருக்காங்க. அதனால் அந்த திண்டுக்கல் வந்து அந்த பறைக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம். அதனால் முக்கியமான பறை இசை குழுக்கள்லாம் திண்டுக்கல்லில் தான் இருக்குது. ஜிஎன் வேலுச்சாமின்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது, எம்எஸ்பி தங்கவேல். அந்த ஜிஎன் வேலுச்சாமிங்கிற குரூப் தான் சந்தைக்கு வந்த கிளின்னு ஒரு படம், அது ரஜினி சாரோட பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு அவங்க தான் வாசித்தது அந்த ரிதத்தை. அதனால் எங்கள் திண்டுக்கல் வந்து தப்பாட்டத்துக்கு ஒரு ரொம்ப பாப்புலரானது. இன்றைக்கும் பஞ்சம்பட்டி, தர்மத்துப்பட்டி அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய தப்பாட்ட குழுக்கள்லாம் இருக்குது. அதனால் எனக்கு அப்படி ஒரு கேரக்டரில் பையன் நடிக்கும், எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுடைய ஆலோசனை இல்லாமல் ஒரு முடிவு செஞ்சு அந்த படத்தை நடிக்க போயிட்டாருன்னு சொன்னீங்க.
ஆனாலும் கூட இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். பரவாயில்ல, நம்மளை கேட்காம செஞ்ச ஒரு செயலை கூட நல்ல செயலா செஞ்சிருக்கானேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரியா வழி நடத்திருக்கோம் அப்படின்னு. சரி, ஆமா. உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப அப்பாவுக்கு வந்துட்டு அரசியல் களத்திலே இருக்கிறதால அதனுடைய ஆழம் தெரியும், அது அந்த வழி தெரியும், அந்த மக்களுடைய வழி தெரியும், அந்த இசைக்கருவியினுடைய பின்புலம் தெரியும், எல்லாமே தெரியும். இப்ப நீங்க அதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இதை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் என்ன கேட்க தோணுதுன்னா, அந்த மேடையில வந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, துணிச்சல் ஒண்ணு வேணும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. அந்த துணிச்சல் எங்க இருந்து வந்தது? துணிச்சல் அல்டிமேட்டாக அப்பாட்டு இருந்து தான் வந்துச்சு. எதுனாலும் பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இன்னொன்று, எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன் நான். ஏன்னா இந்த நடிக்கும்போது எப்பவுமே நடிக்கும்போது என்ன ஒரு சார்பாக பார்ப்பாங்கன்ற விஷயத்த தான் அன்னை திருமணம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எனக்கு அப்படி பார்த்து அதை பற்றி பேசினாலுமே அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக தான் இருந்தேன் நான். ஏன்னா இந்த படமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்பான படம் கிடையாது. இந்த படத்தில் எந்த ஒரு சாதி பாகுபாடை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. இந்த படத்தில் ஒரு ஜென்ரலாக தான் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. பறைங்கிறதுமே பொதுவான இசை, அது எல்லாத்துக்குமே வாசிக்கக்கூடிய ஒரு இசை. அதை இங்கே வந்து சாவுக்கு மட்டும்தான் வாசிக்கிறதுன்னு ஒதுக்கி வச்சுருக்காங்கன்றது தான் கண்டென்ட்டாகவே இருக்கும். இந்த ஹீரோ கேரக்டருமே வந்து இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், இவர் பறையை தான் வாசிக்கிறதா ஒரு தொழில் அப்படின்ற மாதிரியுமே படம் இருக்காது. நான் ஒரு பறை வாசிக்கிற ஒரு கலைஞர், ஒரு டீச்சர், நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பறையை கற்றுக் கொடுக்குறேன்ற மாதிரி தான் கதையாகவே ஆரம்பிக்கும் அந்த படம். ஸோ அதனால் வந்து இது ஒரு சார்பாக இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இன்னொன்று, இது ஒரு சார்பாக பார்க்குறவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைன்ற ஒரு இது இருந்துச்சு. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும், நம்மளோட கடமையை செஞ்சிடறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் எனக்கு அதை பற்றி பெருசாக நல்ல படங்களை சமூகம் ரிசீவ் பண்ணிக்கும். அதனால் மக்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருனாக்கா இந்த படத்தை போட சொல்லி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு? அவர் வந்து எப்பயுமே அவருக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அவங்க வந்து மேலே வரணும்னு நினைச்ச ஒரு அருமையான தலைவர் அவர். காரணம், பல்லக்கு தூக்கிட்டு வர்றப்ப எல்லாரும் சாமியை தான் கும்பிடுவாங்க. நான் சாமியை பார்த்துட்டு அதை தூக்கிட்டு வர்றவங்களுடைய அந்த தோல் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் நான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு ஊருக்கு நம்ம போனோம்னாக்க யார் வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள விட்டுட்டு அவங்களால நசுக்கப்படுற மக்களை தான் நான் நேசிப்பேன் அப்படின்ற ஒரு தலைவர். அதனால் இப்படி வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அது. காரணம், அது வந்து சாவுக்கு தான் வாசிப்பாங்க. அதில் அந்த சாவுக்கு வாசித்தவங்க வாசித்து முடிச்சுட்டு அந்த சாவுக்கு வந்துட்டு போகிறவங்கள்ட்ட இப்படி அடித்து அவங்க கொடுக்குற காசை வாங்கி அந்த மாதிரி காட்சியெலாம் நம்ம பார்ப்போம். ஏதோ இதை வாசித்து அவங்க வந்து ஒரு யாசகம் கேட்குற மாதிரி இருந்த ஒரு சூழலை அதுக்கு ஒரு மாண்புமிகு அப்படிங்கிற ஒரு டைட்டிலை கொடுத்து அந்த இசைக்கே ஒரு பெரிய பெருமை சேர்த்துருக்கு இந்த படம். அதனால் அந்த மாதிரி இனிமேல் செய்கிற கலைஞர்கள்லாம் இந்த படத்தை பார்த்த பிற்பாடு இனிமேல் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு புனிதத்தன்மையோடு நம்ம தொடணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னைக்கு வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு மிருதங்கம் வாசிக்கிறவர் அந்த மிருதங்கத்தை வச்சுட்டு இப்படி தொட்டு கும்பிடுவாங்க, ஹார்மோனியம் வாசிக்கிறவர் ஹார்மோனியத்தை தொட்டு கும்பிட்டு தான் வாசிப்பார். அது மாதிரி இந்த பறை வாசிக்கிறவங்க இந்த பறையை தொட்டு கும்பிட்ற அளவுக்கு இந்த படம் வந்து அந்த பறை இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மகுடமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த நார்மலைஸ் பண்ணணும் இந்த விஷயத்தை, அதாவது ஏன் வந்து இப்படியாக பார்க்கப்படுது, அதுதான் எங்களுடைய முதல் கேள்வியாக இருந்தது படத்தினுடைய நோக்கமே அப்படின்னீங்க. தேனிசை தென்றல் தேவா அவ்வளவு பொருத்தமாக இருப்பார், அவர் எப்படி உள்ளே வந்தார்? அது அவங்க ஃபஸ்ட்டு அவரை தான் அவங்க கமிட் பண்ணாங்க. எனக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த மாண்புமிகு பறையன்ற டைட்டில் வச்சுட்டு பறையை வேறு யார்கிட்ட போய் நம்ம இந்த படத்துக்கு மியூசிக் போட வைக்கிறதுன்றதை யோசிச்சிருக்காங்க. அவங்க யோசிச்சுட்டு தேவாசார்ட்ட நேரடியாக போயிருக்காங்க. போயிட்டு அவரை கமிட் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட வந்தாங்க. நமக்கு தேவா சார் நம்ம எவ்வளோ பாட்டு கேட்டு ரசிச்சிருப்போம், எவ்வளோ அளவுக்கு அவரை லைக் பண்ணியிருப்போம். அவர் நம்ம படத்துக்கு மியூசிக் போட போகிறாருன்றப்ப இதுக்கு மேலே நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம அப்படி தான் ஓகே சொன்னது. ஸோ ஃபஸ்ட்டு தேவா சார் தான் கமிட் ஆனார். அவர் தான் கமிட் ஆனார் ஃபஸ்ட்டு. ஓகே சார், அவரை விட உங்களுக்கு தான் அதிக கனெக்ட்னு நினைக்கிறேன் தேவா சாரோட. ஏன்னா உங்களுடைய பட்டிமன்றங்களில் அவருடைய பாட்டு இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. எந்த பட்டிமன்றமாக இருந்தாலும் அவரதில் இருக்காருன்னும் பொழுது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அவர் கூட அந்த கனெக்ட் எப்படி இருந்தது? நான் அவருடைய மிகப்பெரிய தீவிர ரசிகன். நான் அவருடைய பாடல்களை நிறைய பட்டிமன்றத்தில் பயன்படுத்தியிருக்கேன். அதை அவர்கிட்ட சொல்லிடுவேன், இந்த பாட்டை நான் இன்னைக்கு பாடினேங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு தடவை நானும் அவரும் துபாய்க்கு போயிருந்த சமயத்தில் அவர் பாடணும்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த பாட்டை. ஆனால் அதில் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்ப அவர் பாட்டில் ஒரு 4 வரியை நான் முதல்ல பாடிட்டேன். அடுத்து இந்த பாடத்தை நான் பாடலான்ட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து நான் அவ்வளோ ரசித்து வர பாடினேன். மக்கள்லாம் கைதட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கு.
விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்னு சொன்னேன்னா ஐயா அடுத்து நான் அதை பாட போகிறேன் இப்போயே பாடிட்டே அப்படின்னாரு. நான் பாடினதை பார்த்துட்டு அவர் என்னடா அது நம்ம கொடுக்குற அந்த இன்டோனேஷன் கூட கரெக்டாக கொடுக்குறாரு நம்ம பாட்டா அவர் பாட்டா அப்படின்ட்டு அவராகவே மாறி பாடினேன் அந்த பாட்டை. அதனால் அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஆரம்ப காலத்தில் இசையமைச்ச பாட்டை கூட நான் வந்து அவர் வந்து அப்படி ஒவ்வொரு டியூனையும் எங்கெங்கேருந்து எடுத்தார் அப்படின்லாம் ஒரு லைன் கொடுப்பேன் நான். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு அந்த பாட்டு அப்படியே வந்து கொலுசு கடை ஓரத்தில கொலுசு ஒன்றாங்க கொலுசு ரெண்டாங்க அப்படின்ட்டு அவர் இசையமைச்ச ஒரு 5 பாட்டை வரிசையாக அப்படியே பாடுவேன். அப்போல்லாம் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணியே சொன்னார், இந்த பாட்டை ரொம்ப ரசித்து நீங்கள் பாட்டு மன்றத்தில் இன்றைக்கி டிவியில் பாடினீங்க, நான் கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு. நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்கள்ங்க, உங்கள் கூட நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஆடியோ லான்ச்சிங்கில் தான் சொன்னேன். நகைச்சுவை தண்டலும் தேனிசை தண்டலும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்னு, அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நம்ம அரங்கேற்றம் பண்ணிடலான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆக்சுவலாக அவர் காப்பி ரைட்ஸ் கேட்டால் உங்கள்கிட்ட நிறைய கேட்கலாம். அவ்வளோ பாடிருக்கீங்க. ஆமாம், அவர் பாட்டை நிறைய பயன்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு கேஸ் போட்டாருன்னா நிறைய அமௌண்ட்டு நான் அவருக்கு கட்ட வேண்டியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ அண்ணா நகர் ஆண்டாளு காலத்திலேருந்து வைகாசி பிறந்தாச்சு அந்த முதல் பாட்டிலேருந்து அவர் பாட்டை நிறைய மேடையில் பாடியிருக்கேன். நீங்கள் அவரை பாட்டை பற்றி பேசும்பொழுது அந்த மேடையில் இசை வெளியீட்டு விழாவில் அந்த ராகத்தோடு குறிப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. கிட்டத்தட்ட டீகோட் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எதாவது சொன்னாரா, அவங்ககிட்ட பேசினாரா வந்து? நீங்கள் நான் படத்தில் போட்ட அந்த ராகத்தை இது வரைக்கும் யாரும் மேடையில் சொல்லவே கிடையாது. தேவா பாட்டில் இப்படி ஒரு கர்நாடிக் டச்செல்லாம் இருக்குன்றத யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒன்று எம்எஸ் விஸ்வநாதன் எடுத்துக்குவாங்க, இல்லாட்டி இளையராஜா ஏஆர் ரஹ்மானோட விட்டுருவாங்க. தேவா சார் பாட்டிலையும் இப்படி ஒரு ராகங்கள்லாம் கையாளப்பட்டிருக்குங்கிறத அன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. அதில் வந்து அந்த பாட்சா படத்தில் தங்க மகன் என்று சிங்க நடை போட்டுங்கிறது கம்பீர நாட்டை அப்படிங்கிற ராகத்தை நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த இன்னொரு பாட்டு கொஞ்ச நாள் பொறு தலைவா, அது ஆனந்த பைரவி அப்படிங்கிற ராகம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி அதனால் தேவா சாரோடைய பாடல்களில் எதெல்லாம் கர்நாடிக் டச் உள்ள பாட்டு அப்படின்னு சொல்லியே ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கலாம்னு இருக்கேன் நான். இன்னொன்று சார், அதெல்லாம் தேவா சார் பாட்டுனே பல பேருக்கு தெரியாது. எல்லாம் இளையராஜா சாங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்தலைவாலாம் இத்தனை நாள் தெரியவே தெரியாது. நீங்கள் சொல்லி அங்கே கிட்டத்தட்ட அது அவர் நிறைய வருத்தப்பட்டிருக்காருலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இப்படி ஒரு கதை களத்தில் நடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மெனக்கடெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது? நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அந்த மக்களுடைய உணர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தா தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவங்களுடைய, ஏன்னா தப்புலாம் அடிக்கிறவங்களுக்குலாம் கையெல்லாம் அவ்வளோ அந்த நரம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வலிமையாக இருக்கும் கை, அதே நிறைய பிரச்சனைகளும் இருக்குன்னா கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அவங்க கிட்ட போய் பேச முடிஞ்சதா? எப்படி அதெல்லாம் எப்படி கன்சீவ் பண்ணீங்க? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம பறைன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம உட்காந்து வாசிக்க முடியாது. உட்காந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நீங்கள் வாசிக்கலாம், ஆனால் பறையை வந்து வாசிக்க முடியாது. பறைன்றதுக்கு உடல் வலிமையும் ரொம்ப முக்கியம். அப்படின்றப்ப நீங்கள் சொன்ன மாதிரி கையில் அவங்களுக்கு ஏகப்பட்ட அந்த ஸ்ட்ராங் போல்டு வேணும். இன்னொன்று பறையை அடிச்சுக்கிட்டே ஆடணும். நம்ம வந்து பறையை அடிச்சுக்கிட்டு ஆடுறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு மேட்ரு. அதை வந்து கற்றுக்காமல் அதை பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் மீறி இவ்வளோ திறமையுள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அதாவது அது வந்து ஒரு யார் கேட்டாலுமே ஆடணும்னு தோணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நம்ம வந்து ஒரு தப்பு சவுண்டுக்கிட்ட ஆடாமல் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்தே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம நிறைய இடத்துல கேட்டே வளர்ந்துருப்போம், நம்ம கல்ச்சரை தான். ஸோ ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்ன வழிகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அவங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதுதான் இந்த படத்துலையே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா எனக்கு அது போகிறப்ப தெரியல. போகிறப்ப நான் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க போகிறோன்ற ஒரு எண்ணத்தில் தான் போனேன். அங்கே போய் அவங்களோட வாழ்க்கைகளை பார்க்கும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அதை மீறி இந்த படத்தில் நடிக்கும்போது ஒவ்வொரு சீனும் நமக்கு வரும்போது ஒவ்வொருத்தவங்க பார்வையில் இவங்க எப்படி பார்க்கப்படுறாங்கன்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக அது மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன். நான் இந்த நம்ம ஃபீல் பண்ணதை மக்களும் இதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக அந்த படம் கொண்டு போய் நீங்கள் அதுக்கு ஏதாவது பயிற்சியில் எடுத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஹார்டாக இருந்தது அது அதை பண்ணும்போது? எனக்கு முதல்ல பறையை கற்றுக்கும் போது ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச பறை. ஆமாம், ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் அது
அதை பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அவங்கள மாதிரியே பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அல்டிமேட்டாக இது வந்து என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. இது நான் கற்றுக்கிட்டு தான் படத்துக்கு போகணுன்றது, அதுதான் என்னோட ஒர்க்கு. அதை நம்ம பண்ணியாச்சு. இருக்கிறதுலே கஷ்டம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த கேரக்டரை எடுத்து பண்ணும்போது அந்த சீனை கன்வே பண்ணணும். நான் கண்டிப்பாக அதை கன்வே பண்ணுறப்ப தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா உணர்ந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஏன்னா இப்போ இருக்க மாதிரி இருக்க மாட்டேன். அந்த படத்துக்குன்னே தனியாக ஒரு மாதிரி ரெடி பண்ணாங்க அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து. அது பார்த்தாலே இவங்க பறை இசை வாசிக்கிற கலைஞர்னு சொல்லாமே சொல்லிடலாம். என் கையில் பறை இல்லாமே சொல்லிடலாம் நீங்கள். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணாங்க. அதை பண்ணும்போது நிறையா சீன்ஸில் வந்து விதவிதமான மனிதர்கள் வந்து என்னை சந்திக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தவங்க பார்வையில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப அந்த சீனை நம்ம வந்து உணர்ந்து நடிக்கும்போது நமக்கே அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேனிசை தென்றல் தேவா எந்த அளவுக்கு பொருத்தமோ, இசை வெளியீட்டு விழாவுக்கு அந்த விருந்தினர் அவ்வளவு பொருத்தமா இருந்தாரு. அவரை கூப்பிடலான்றது யாருடைய ஐடியா? திருமாவளவன் அவர்களை கூப்பிடுறாங்க. ப்ரொடக்ஷனில் டைரக்டர் கேட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப விருப்பம் அவரை வர வைக்கணுன்றது கேட்டிருந்தாங்க. நம்மளுமே வந்து நம்ம வேற யாரையும் கூப்பிட வேணான்ற எண்ணம் கிடையாது. நம்ம யார் வந்தாலும் நம்ம கூப்பிடணுன்ற எண்ணம் இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஆனால் டேரக்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டைரக்ஷன் அவர் வந்து திருமாவளவன் சாரை கூப்பிடணும், ஆப்டாக இருப்பார். எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்குற விதமாக அவர்னால தான் பேச முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் அதில் கிடையாது. சரி, அதனால தான் அவரை கூப்பிட்டு பேச வச்சோம். அவங்க அப்பா கேட்டோடனே அவங்க வரேன்னு அந்த 20 நிமிஷம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு பாடம் எடுத்த மாதிரி இருந்தது. ஆமாம் கிட்டத்தட்ட கவனிச்சுட்டு இப்போ அப்படியே நேராக வரேன். பறைக்கான விளக்கத்தையே கொடுத்துருப்பாரு அவரு. நான் எதுக்காக கேட்டேன்னா, ஒருவேளை கூட்டணி இருக்கிறதால அப்பா மூலமா கூட்டணி அப்படின்னு சொல்லி. இல்லை, ஈவன் நம்ம வேற ஒரு விஷயம் கட்சி இதாக இருந்தால் கூட அவர் வந்து சினிமாக்காக அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த வகையில் இப்போ நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அன்றைக்கி வந்து அவர் பண்ணது அது அந்தளவுக்கு நாங்களே நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த டீமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பறை விஷயத்தை பற்றி அந்த தலைமுறைகள் பேர்லாம் சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆமாம், அது வந்து பறைன்றது எப்படி உருவாச்சு அப்படின்றது அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலிங் பண்ணார் அவர். அதுவே நாங்களே எனக்கு சொல்லப்போனால் நீங்கள் உங்களை மாதிரி தான் நாங்களும் கிளாஸ் கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் பாஸ் மார்க் வாங்கிட்டே இருக்காரு. அதாவது கதையை சூஸ் பண்ணும்போது, மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணும்போது, கடைசியாக கெஸ்டிங் கரெக்டாக சூஸ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் வந்தது? நான் வந்து அவரை கூப்பிட்டா நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அதை டைரக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணவும், அப்புறம் அவங்க இப்போ கேட்டோன்னே அவரும் இந்த டைட்டிலுக்காகவே சரின்ட்டார். காரணம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் தான் இதை வாசிப்பாங்க. அதை வாசிக்கிறவங்களுக்குன்னே ஒரு ஜாதி பெயரே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மித்து. அது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதை எல்லாரும் வாசிக்கலாம் அப்படிங்கிறத அவர் பாணியில் அவர் சொன்னது. இது இசைக்கே வந்து ஒரு ஆதி இசை, இது ஆதி தமிழன் வாசித்த இறை. இப்போ இசை அதே மாதிரி தான் ஸ்நேகன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதியிருப்பார். அந்த மேட்ரை வந்து சொல்கிறதுக்கு இவர் வந்து பொருத்தமான ஒரு மனிதராக இருப்பார் அப்படின்றது நாங்கள்லாம் கூப்பிட்டோன்னா உடனே சரின்னு சொல்லிட்டாரு. அவர் என்னுடைய ரசிகர் வேறு, அதனால் நானும் அதில் கலந்துக்கிறேன்னொன்னே அண்ணன் பேச்சை கேட்கணும், அப்படியே நானும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து கேட்பார். நான் என்ன டாபிக் எடுத்து பேசினாலும் ரொம்ப பெரிய ரசிகர் எனக்கு. அவர் வந்து மேடைகளில் இப்படி நல்லா மனம் விட்டு சிரிக்க ஆரம்பித்ததே என்னுடைய பேச்சை கேட்ட பிறகு தான். அவர் எப்பயுமே ரொம்ப சீரியஸாக தான் இருப்பார். ஒரு உணர்ச்சி மிக்க பேச்சு தான் பேசுவார் அப்படின்னு. ஆனால் அவரே வந்து ஒரு மனம் மகிழ்ந்து சிரிக்கிற மாதிரி அன்றைக்கி அந்த மாண்புமிகு பறை இசை வெளியீட்டு விழா வந்து ரொம்ப நல்ல ஒரு ஜனரஞ்சகமாக இருந்தது. பொதுவாக வந்துட்டு ஒரு அப்பா இருக்காரு, ஒரு தகப்பன் இருக்காருனாக்கா தன்னுடைய பிள்ளையை பற்றி ஏதாவது பெருமையாக பேசினாலும் சந்தோஷப்படுவாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து 2 முக்கியமான விஷயத்தை பற்றி இவரை பற்றி சொல்லிட்டு போனார். ஒன்று, துணிச்சலாக அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொன்னார். இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தையே அணுக முடியும் அப்படிங்கிற 2 விஷயத்தை அங்கே பதிவு பண்ணிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது அது அவர் வாயிலிருந்து அதை கேட்கும்பொழுது? எனக்கு நானே என் பையனை பற்றி இப்படிலாம் சிந்திக்கலையே. ஒரு 3வது ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி ஒரு சிந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மை. நானே என் மகன்கிட்ட இதை பார்க்கல. இந்த துணிச்சலை நான் அப்ரிஷியேட் பண்ணல, அதை வந்து இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ண பிறகு தான் எனக்கே இதை இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் பார்த்த பிறகு தான் என் மகன்கிட்ட இந்த துணிச்சல் இருக்கிறத எனக்கே தெரிஞ்சது. இது சாதாரண ஒரு படம் எடுத்து நடிச்சிட்டான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதுக்கு உண்மையில் ஒரு துணிச்சல் வேணுங்கிறத அவர் சொன்ன பிறகு தான் எனக்கே அது தெரிஞ்சது. நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் பட்டிமன்றங்களில் பெரும்பாலும் ஹீரோயின்கள் வந்து கலாய்க்கப்படுவாங்க. இந்த மேடையில் ஹீரோயின் வந்து புகழப்பட்டாங்க. அந்த ஹீரோயின் எவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருந்தது? உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அவங்ககிட்ட? அந்த ஹீரோயினை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு எல்லா படங்கள்லையும் பார்த்த ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லை. அவங்க ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு விசேஷத்துக்கு ஒரு புது சேலை கட்டிட்டு வந்து உட்காந்தா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியே இருந்தாங்க.
அதனால் சரி இவங்க வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. அதே மாதிரி அழகாக தமிழ் பேசினாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் தமிழ் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பேசுவாங்க, சில ஹீரோயின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து என்னன்னா ஐ வாண்ட் டு சே சம்திங் அப்படின்னு இடையில ஒரு இங்கிலீஷ் டேர்மை போடுவாங்க. இவங்க அழகாக தமிழில் பேசுனது இதெல்லாம் எனக்கு ஒரு ஹீரோயினில் ஒரு மாறுபட்ட ஒரு பெண்ணாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்கள வந்து நான் புகழணும்னு சொல்லவே இல்லை. ஹீரோயின் சொன்னோன்னே எனக்கு அவங்கள்ட்ட பார்த்ததை அப்படியே ஸ்பான்டேனியஸாக சொன்னேன். அதனால தான் வந்து அவங்கள அந்த ஹீரோயினை எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு என்னன்னாக்கா நீங்களே பாராட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது அவங்கள பார்த்துணும்னு நினச்சி வந்து பார்த்துட்டேன். இவரே பாராட்டிட்டாரா? ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, என்னன்னாக்கா இப்போ அவர்கிட்ட சார்கிட்ட கேட்டேன், ஐயா கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாரா நிச்சயமாக பாராட்டியிருப்பார், இந்த படத்தை பார்த்துருப்பாருன்னு. இப்போ தற்போதைய முதல்வர் அவர்களும் அப்படியான சிந்தனை கொண்டவர், நிறைய விடயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட படத்தை போட்டு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா அவங்க டீமுக்கு? இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அவங்களோட சூழ்நிலை இப்போ இருக்கிற ஷெடியூல் பொறுத்து நமக்கு அது முடியுமான்ற சாத்தியம் இருக்கான்றது தெரியல. மற்றபடி ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்ம வந்து அவங்களை எப்படியாவது ஒரு வகையில் பார்க்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே, மொத்த டீமுக்குமே இருக்குது. எனக்கு என்ன படுதுன்னா, இந்த படம் நல்ல ரீச் மக்களால் பேசப்பட்ட பிறகு லியோனியோட பையன் இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது என்னன்னு பார்க்கணும், அதை பார்க்கணுமே அப்படின்னு அவராக நினச்சி வந்து பார்ப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம் அவர் அப்படியேப்பட்ட ஒரு ரசிகர் தான். ஒரு வித்தியாசமான விஷயங்களை ரொம்ப அருமையாக ரசிப்பார். எல்லாரும் ரசிக்கிற பாட்டெலாம் ஒன்றா இருக்கும், அவர் ரசிக்கிற பாட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால் அவர் வந்து ஒரு ரசிகர்களில் ஒரு வித்தியாசமான ரசிகர். அதனால் இந்த படத்தை அவர் ரசிப்பார். நல்ல மக்களால் பார்க்கப்பட்ட பிறகு அவரே விரும்பி இதை பார்க்கணும்னு நினச்சி பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இன்னொன்று ட்ரைலரை பற்றி கேட்கணும், அந்த டீசரை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். முன்னாடி ஒரு வசனம் இருக்குது, பின்னாடி ஒரு வசனம் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணது தானா? அது 100% பர்பஸ், எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணது தான். ஆமாம், அதான் பறை இசைன்றது பொதுவான இசை. அது வந்து சில பேர் இப்படி இதுக்கு மட்டும்தான் சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்கன்றது வரலாறாக இருக்கிற எங்களை வந்து நீங்கள் வந்து அழிக்க நினைக்காதீங்கன்றது எல்லாமே வந்து நம்ம பர்பஸாக வச்சது தான். அதை வைக்கணும், தெரியணுன்றதுக்கு இது ஒரு சாம்பிள் தான் வச்சுருக்காங்க. இன்னும் படம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட, நான் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், திருப்பி நீங்கள் என்னை அடிக்கடிக்கு தான் நான் உங்களை பேசணுன்ற ஆசை எனக்கு வருதுன்னெலாம் பேசியிருப்போம். அது எல்லாமே படத்தில் அங்கங்கே வந்து சில பஞ்சஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த படத்தில். ஸோ ட்ரெய்லரை காமிச்சிருக்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான். ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம இப்படி ஒரு சிந்தனைக்குள்ளே இருக்கிறோம், இந்த சிந்தனை சார்ந்து கதை வந்தால் நம்ம பண்ணுவோம் அப்படியா, இல்லை கதை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம் அப்படிதான்? இல்லை ப்ரோ, நம்ம இதுதான் நான் பண்ணணும்னு நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியோ இல்லை எய்ம் பண்ணியோ எந்த படம் பண்ணுறது. இந்த படம் வந்தப்போ கதை சொன்னாங்க, நான் பவுன் படித்து எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. நான் நடித்தால் பறையசை கலைஞனாக தான் நடிப்பேன்னு இந்த படம் நான் பண்ண கிடையாது. எனக்கு அதாவது இப்போ இப்படி ஒரு கதைக்களம் தான் பண்ணுவேன்றது எனக்கு கிடையாது. இப்போ நான் அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல்லி கமர்ஷியலாக ஒரு படம். ஆமாம், ஃபுல்லாக கமர்ஷியல் படம். அது வந்து ஒரு சின்ன ஒரு நாட்டை வச்சு அது படமாக ஒரு பக்காவாக ஒரு கமர்ஷியல் படம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த கதைக்களம் நல்லா இருக்குன்றது மட்டும்தான் நமக்கு விருப்பம். அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு அது கரெக்டாக இருக்கும்ன்ற எண்ணம் வந்தாலே எனக்கு அது போதும். மற்றபடி நமக்கு இந்த கதைக்களத்துக்குள்ளே தான் நான் நடிப்பேன்ற இதை நான் வட்டம் போட்டு நான் போகல, அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. கடைசியாக உங்ககிட்ட ஒரே கேள்வி சார், உங்கள் பையன் எந்த மாதிரி படத்தில் நடிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை? இந்த மாதிரி படம் நடித்தா போதும் எனக்கு அப்படின்னு. எனக்கு வந்து என் பையன் நடிக்கிற படத்திலே வந்து, அதாவது நம்ம விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை படம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு படம், பயங்கர ஃபீல் குட்டான எல்லாராலையும் நேசிக்கப்படுகின்ற ஒரு கதாநாயகனாக அதில் வந்தார். நேஷ்னல் அவார்டு வேறு கிடச்சி அதில் வந்த பாட்டுக்கெல்லாம். அதில் சீனு ராமசாமியும் மிகப்பெரிய உலக அளவில் பாராட்டப்பட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் என் பையன் நடித்து உலக ரசிகர்களெல்லாம், ரசிகருடைய அபிமானத்தை எல்லாம் பெறணும்னு என்னுடைய ஆசை. அதே வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி மாண்புமிகு பறையினுடைய இசை வந்து எல்லாருடைய செவிகளுக்கும் சென்று கூட்டமாக வந்து தியேட்டரில் வந்துட்டு இந்த படத்தை அறுவடை பண்ணட்டும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரெண்டு பேரும் நன்றி. வணக்கம். வணக்கம். அப்பா படம் நடிச்சிருக்காரு இல்லையா, இதை பார்த்தீங்களா? ஏதாவது ட்ரைலர்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? ட்ரெய்லர் ஃபோனில் பார்த்தேன், தாத்தாவுக்கு ஃபோனில் பார்த்தேன். அப்பா சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்பா ரொம்ப பிடிக்கும், அப்பா சூப்பராக ஆக்டிங் செய்வாங்க. சரி, அப்பாவுடைய ட்ரைலர் பார்த்துட்டீங்க, தாத்தாவோட முதல் முறையாக கேமரா ஷேர் பண்ணுறது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
ரொம்ப ஹாப்பியா இருக்கா? தாத்தா எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க சில நேரத்தில். அதுக்கப்புறம் தாத்தா அவங்க ஆங்களும் பேசிட்டு இருப்போம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தாத்தா கிட்ட தான் ஏதாச்சும் சொல்லுவேன், ஏதாச்சும் ரிலீஃப் சொல்லுவாங்க. வேற என்ன பிடிக்கும் தாத்தா கிட்ட? தாத்தாவுடைய பேச்செல்லாம் பார்ப்பீங்களா? தாத்தாவுக்கு பேசலாம் பார்ப்பேன், காமெடியாக இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். பாட்டு பாடுறதுலாம்? பாட்டு பாடுறதுல தாத்தா செம்மையாக பாடிக்குவாங்க. அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? இருக்கு. இருக்கா? தாத்தா அப்பா மகன் மாதிரி அதே ரோல் வந்து அங்கேயும் பண்ணணும். நான் அதே ரோல் அங்கே போங்க, அங்கே கொஞ்சம் காமெடியாக செய்யணும். காமெடியா செய்யணுமா? சீரியஸ் ஃபிலிம்ஸ் பிடிக்காதா உங்களுக்கு? சீரியஸ்னஸ் கொஞ்சம் அங்கே காமெடி. உங்களுக்கு அதுல ஏதாவது இன்சர்ட் ஆகிக்கணும், நானும் அந்த படத்துல குட்டி பாட்டா இருக்கணும் அப்படி ஏதாவது? குட்டி பார்த்தாலும் இல்லை, அப்பாவுக்கு பையங்காயும் ரியல் இப்ப என்ன படிக்கிறீங்க? 5th படிக்கிறேன். 5th படிக்கிறீங்களா? ஓகே ஓகே. சீக்கிரம் நீங்க படம் நடிக்கணும். உங்களே நகைச்சுவேன். நான் பேட்டி எடுக்கணும். நகைச்சுவேன். நடிச்சிருக்கீங்களா? பிடிச்ச நடிகர் யாரு? சிம்பு. ஏன் வை சிம்பு? அவங்க சூப்பரா நடிப்பாரு, எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். என்ன படம் ஃபேவரட்டான படம்? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்மதன். மன்மதன். we both were in same wavelength. நானும் சிம்பு ஃபேன். சேம் சூப்பர். சரி ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா அவர்கிட்ட? உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஏதாவது இருக்கா சிம்பு அவர்களை பார்த்தா? உங்கள செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி போதும், வேற எதுவும் பெருசா தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்கள் பிஸி ஷெட்யூலில் வந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, லிட்டில் டாக்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.